நம்ம தஞ்சாவூர் வந்துட்டோங்க. தஞ்சாவூர் வந்துட்டு அந்த பெரிய வண்டியிலேருந்து நம்ம வண்டிக்கு வந்து லோடு மாற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். மாற்றிட்டு இருக்காங்க. மாற்றி முடிச்சுன்னா கிளம்ப வேண்டி தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரியல் விளாக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே வந்துட்டோன்னா காலையிலேருந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக போயிட்டு தஞ்சாவூர் போயிருந்தோம். தஞ்சாவூர் போயிட்டு இப்போ திண்டுக்கல்லில் போயிட்டு அந்த லோடு ஏற்றிட்டு இங்கே வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம போயிட்டு லோடு ஏற்றணும்னு சொல்லிட்டு அந்த லோடு ஏற்றிட்டு இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி மதுரையில் நம்ம ஒரு லோடு இறக்கணும். இது ஏற்றுனதில் பாதி அங்கே இறக்கணுமா, இறக்கிட்டு அடுத்த நேரம் திருநெல்வேலி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து மதுரை போயிட்டுருக்கோம். மதுரை போயிட்டு மதுரையில் போயிட்டு இந்த லோடெல்லாம் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருநெல்வேலி போகணுமா. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியாக பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக டைம் என்ன ஒன்றுமே காட்ட மாட்டுது. 6:45 ஆகுது. இப்போ நம்ம எப்படியும் மதுரை போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம்னு வச்சுக்கிட்டா கூட 7-7:30 வச்சுக்கோமே. 7-7:30 மதுரை போயிடலாம். மதுரை போயிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறதை பொறுத்து தாங்க நம்ம திருநெல்வேலி போக முடியும். எப்படியும் ஒரு 8 மணின்னு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 8-8:15 வச்சுக்குவோம். போகிறதுக்கு எப்படியும் ஒரு 8 to 9, 9 to 10, 10 to 11, 2000 years later. 1 மணிக்குள்ளே போயிடலான்னு தான் நான் நம்புகிறேன். போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு லோடு இறக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள எப்படி வரப்போகிறது தெரில. ஏன்னா ரெஸ்ட் இல்லாமல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம், முடியலன்னா படுத்து தூங்குவோம். வேற என்ன பண்ணுறது? இப்போதான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். அதுக்காக மல்கட்டியாக ஓட்ட முடியும், எங்கே போய் சொல்லிட்டு கிடக்கிறதுக்கு. அதனால் நல்லபடியாக தூங்கிட்டே கூட எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம உயிரை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் வண்டி நல்லாயிருக்கும், வண்டி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கலாம். 2 பேரும் நல்லா இருந்தால் தான் வர்றவங்க எய்த்தாப்புல வர்றவங்க போகிறவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து மதுரையில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு அடுத்து திருநெல்வேலி. இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டிகிட்டு இருக்கிறனால நம்ம எங்கே வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இருட்டிடுச்சுன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா பக்கமும் இருட்டாக இருக்கும், ஒன்றும் கேப்சர் ஆகாது. அதான் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாங்க. இதாங்க மதுரை பைபாஸ் ரோடு வந்து நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக சரியாக எங்கே இருக்கோன்னு தெரில. ஆனால் வந்து நம்ம அந்த பைபாஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். நானே மேப் பார்த்து தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து அடித்து பிடிச்சி போயிட்டுருக்கோம். வரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கு வண்டி பட்டுக்கு. வேறு டைமிங்க்கு நம்ம வந்து திருநெல்வேலி வேறு போயாகணும். இருட்டிக்கிட்டு வேறு இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்ப ஒரு இருட்டுற மாதிரி, அதாவது இருட்ட போது 6:30 to 7:30 கண்டிஷனில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடித்து பிடிச்சி போயிட்டுருக்கோம் பைபாஸில். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் 2 வீலர்காரங்க ரோட்டில் ஏறி வராங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டோம். அதான் ஒரு மல்லிகைப்பூ வாசனை அடிக்கிறதுக்குள்ள இருக்கு. அதான் மதுரை வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எங்கேயுமே ஆல்ட்டு போட முடியாது. ஏன்னா நமக்கு டைம் வேற இல்லை, சீக்கிரம் போய் ஆகணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திருநெல்வேலி போகணும். கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நம்ம எங்கேயுமே இங்கே ஆல்ட்டு போட முடியாது. ஒரு வேளை எங்கேயாவது நின்றுனா நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இல்லைனா நம்ம வந்து திருநெல்வேலியை தான் டேரெக்டாக போய் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து மதுரை உள்ள போகிற அந்த வெளியில் அந்த கடைங்கிற மாதிரி அந்த ரோட் வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோவை போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. இப்போ இடையில போய் இறக்கி தானே விட போகிறோம். ஒன்றும் பெருசாக நம்ம வந்து அதை வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் வந்து போகிற இதை மட்டும் என்ட்ரி கொடுத்த அந்த மதுரை உள்ள என்ட்ரி பண்ணுற வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். மதுரை சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோங்க. இதுதான் வந்து மதுரை சிட்டி. ஒரே டிராஃபிக்காக இருக்குது நான் போன நேரம். அதான் வந்து இதை பாருங்கள், சைட்லலாம் சர்புருன்னு போயிட்டுருக்காங்க பாருங்கள். நான் போன நேரம் ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. எப்படியோ உள்ளே நுழைஞ்சாச்சு. அதான் நைஸாக அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன்.
இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா இந்த ஊர் பேர் எனக்கு வந்து சரியாக நான் வந்து மதுரைலாம் அதிகமாக வந்தது இல்லைங்க. அதனால் எனக்கு வந்து நிறையா லோக்கல்லாம் எனக்கு ரொம்பலாம் பெருசாக தெரியாது. ஸோ இருக்கிறது அந்த மேப்பை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் ரொம்பலாம் இடம் எனக்கு தெரியாது. இங்கே வேறு இந்த பக்கம் வராங்க, அந்த பக்கம் வராங்க. நிறைய இடம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நோண்டி போட்டு வச்சுருக்கனால ட்ராக் மாற்றி மாற்றி விட்றாங்க. எது ஒன் வேன்னு தெரிய மாட்டுது, என்ன ரூட் எதுவுமே தெரிய மாட்டுது. இதோட போயிட்டுருக்கேன். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டியாச்சு. ஆமாம், மதுரை தாண்டியாச்சு. இப்போ நம்ம எதுக்கிட்டேன்னா மதுரை தாண்டி திருமங்கலமா, ஆமாம் திருமங்கலம் ரோடுன்னு நிறையா இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அதில் போயிட்டுருக்கோம். ஏன் எனக்கு ஒரு மன வருத்தம் ஆகிப்போச்சு. என்னன்னா அங்கே இதில் நான் இறக்குற இடத்துல எனக்கு வந்து டீ காஃபி எதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துச்சுங்க, நிறைய கடைத்தெருவெலாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சேன். இன்னொன்று என்ன வருத்தமாக போயிடுச்சுன்னா கேமராவே ஆடி போச்சு. இன்னொன்று என்ன வருத்தமாக போச்சுன்னா திண்டுக்கல், தஞ்சாவூர் டு திண்டுக்கல் காலையில் நம்ம வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகி போச்சுங்க. அதுவும் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நம்மளால் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்காங்களா, யாருக்கு அடிபட்டுச்சுன்னு நம்மளால் அதை கேட்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த டாடா ஏசி டிரைவர் அண்ணா போல இருக்குது, அவருக்கு மட்டும் ரத்தத்தோடு உட்காந்துருந்தார் பைபாஸ் அந்த கட்டை மேலே. பார்க்கும்போது ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அது இப்படி கண்ணு முன்னாடியே வந்து அதோட அந்த அவர் வந்து அவரோட சிந்தனையெல்லாம் வந்து அந்த வண்டி உடஞ்சதை பற்றி இருந்திருக்காதுங்க. இது அவரை பற்றி நினச்சிருக்க மாட்டாருங்க. அவரோட வண்டியும் அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த பொருளும் உடஞ்சிருச்சுன்னு தான் எல்லா டிரைவருமே அதான் நினைப்பாங்க. என்னடா நமக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறத தாண்டி என்னடா நம்ம பொருளுக்கெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு, வண்டி உடஞ்சி போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் எனக்கே கிறக்கமாக இருக்குது. அதனால் வந்து நான் டீ சாப்பிட்லான்னு இருக்கேன். சாப்பிடும்போது விளாக் எடுக்கிறேன், கவலைப்படாதீங்க. நானும் ரொம்ப நேரமாக டீ கடை ஏதாச்சும் இருந்தால் தேடிட்டுருக்கேங்க. ஒரு கடையும் காணும். இவர் வேறு அண்ணா வேறு வழி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம போயிடலாம். ரொம்ப நேரமாக டீ கடை ஏதாச்சும் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன். கடை இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்றிட்டுருக்கேன். கடை எதுவும் இல்லாமல். அதான் இங்கே தான் என்கிட்ட இது ஒரு கடை இருந்தால் பரவாயில்ல, டீ சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து வண்டி ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டீ எனர்ஜியாக போட்டால் தான் கொஞ்சம் நமக்கு வந்து பூஸ்ட்டு கிருட்டுன்னு வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன். இந்த அண்ணன் என்ன பண்ணுறாப்புல, லெஃப்ட்டில் ஓரம் கட்டுறாரா, நம்ம ரைட்டில் ஏறி போயிட வேண்டி தான். அவர் டீ சாப்பிட போகிறாரா, இங்கே என்ன ஏதோ ஹோட்டல் பிள்ளை இருக்குது, என்னவோ இருக்குது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். சரி போகிற வழியில் எங்கேயாவது டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து மதுரை தாண்டி போயிட்டுருக்கோங்க. மதுரை தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே எங்கேயாச்சும் வந்து டீ கடை இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே டீ சாப்பிட்டு போயிடலாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. சரி ஒரே ஒரு டீயை போட்டோம்னா, ஏன்னா சாப்பிட்ல எல்லாம் வந்து ஒரு அண்ணா கேட்டாங்க, சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் வந்து போடுங்க, அதெல்லாம் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சாப்பிட்றதே மதியம் மட்டும்தான், ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் டீ தான் ஓடிட்டுருக்கு பொழுதுனைக்கும். இதான் நம்ம டீ கடை வந்தாச்சு. டீ வாங்கிட்டு டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். இதான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆனால் பெருசாக ஒன்றும் காட்ட முடியல, ஏன்னா நிறைய பேர் சுற்றி இருந்ததுனால. ஸோ நான் டீயை வாங்கிட்டு ஒரு ஓரமாக வந்துட்டேன். அதான் சரி சாப்பிட்டுருக்கேன். டீ பிஸ்கெட் ஒன்று வாங்கினேன். நான் வந்து அதிகமாக மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேங்க. சாப்பாடலாம் மதியம் மட்டும் தாங்க சாப்பிடுவேன், காலையில் சாப்பிட மாட்டேன். நைட்டு உடஞ்சிச்சு. அதாங்க நான் வந்து உடஞ்சி வருதுங்க. இதில் பாருங்க, நானும் வந்து கஷ்டப்பட்டு பிச்சிட்ருக்கிறேன். ஒரு லைட்டாக எடுத்தாலே உடஞ்சிருது. ஒரே நிமிஷம் இருங்களேன், அந்த இதை காட்டுறேன். என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. நான் மேக்ஸிமம் வந்து சாப்பிட மாட்டேங்க. வெறும் இந்த டீ பிஸ்கெட்டு இது மாதிரி தான் சாப்பிட்டுட்ருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்கிறதுனால நம்ம மதியம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ நான் வந்து அதிகமாக சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன். கிடைக்கிற இடத்துல டீ குடிச்சிக்க வேண்டியது. 3 வேளையும் சொல்லப்போனால் 3 வேளையும் கூட சில நேரத்தில் டீ தாங்க ஓடிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஏன்னா டைம் இல்லை, நம்ம வந்து விரிவாக இந்த இடத்துல விளாக் எடுக்கலாம். பேசியிருப்பேன், நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இது இல்லை. சரி டைம் ஆகுது, நம்ம இதை எதிர்பார்த்துட்டு நிற்க முடியாது, நம்ம ஒரு வீடியோ மட்டும் எடுத்துப்போம், அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்போம். டைம்
போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் ஆகணும். ஏன்னா அங்கே நம்மளை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்ருக்காங்களா. எப்போ பார்த்தாலும் நமக்கு எப்போவுமே டைமிங் தாங்க வந்து தள்ள விழுகுது. டைமிங் எல்லா டிரைவருக்கும் மேக்ஸிமம் இந்த டைமிங் தாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு டீயை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு மாக்குன்னு கொதிக்க எடுத்து வாயில் ஊற்றிட்டுருக்கேன். வாயிலேருந்து ஒரே புகையாக போயிட்டுருக்கு காது வழியாக. அது வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, உள்ளே இருக்கிற எனக்கு தெரியும். காது மூக்கு வழியாக புகையெல்லாம் போகிறது. டயரு என்னன்னு தெரிலங்க, ஏதோ பஞ்சரா என்னன்னு தெரியல. காற்று இந்த வீலில் பார்த்திங்கன்னா காற்று வந்து ஒரு மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. வீல் உலட்ட ஆரம்பிச்சிருச்சு உடனே. என்ன பஞ்சரா இல்லை என்ன கருமன்னு தெரியல. ஆனால் உலட்டுது வண்டி ஓட்டும்போது. அநேகமாக இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மதுரை தாண்டியாச்சு. மதுரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். வண்டி மூவிங்கில் போயிட்டுருக்கு. நைட் ட்ரைவ்லாம் இப்படி தாங்க இருக்கும். திரும்ப ரிட்டர்ன் தான். இதை எப்போ வர போகிறேன்னு தெரியல. அதோட போய்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் பார்க்கணுமாடா அப்படின்னு நம்ம பெருமையாக இருந்துட்டு வரல. இங்கே வந்தால் வெளியூர் போனால் எல்லா வேலையும் பார்க்கணுமாடா அப்படிம்பாரு. அது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. கல் உடைக்கிற வேலையிலேருந்து கம்ப்யூட்டர் வேலை வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்தோம். வேலைக்கெல்லாம் வந்துட்டா அப்படி தான். இது என்ன, அது ரோடு போடுறாங்களா, பாலம் கட்டுறாங்களா, பைபாஸ் போட்டுட்ருக்காங்க போல இருக்குங்க. ரூட்டை மாற்றி விட்றாங்க. இது வேறு டிராஃபிக்கான ரூட்டாக இருக்குது. டிராஃபிக் வேறு அடிக்கடி ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த சாப்பாடெலாம் அதிகமாக தவிர்த்துருவாங்க. அந்த டீ மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் நான் காட்ட முடியல. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கிட்ட நெருங்கிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இதே காட்டுறேன் பாருங்களா உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இதை காட்டுறேன் பாருங்க. திருநெல்வேலி போகிற வழியில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? இது என்ன கம்பெனிங்க? சிமெண்ட் கம்பெனியோ தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்க வியூவை. இதெல்லாம் போன வாட்டி நான் வந்து பார்க்க முடியலைங்க இந்த வியூலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஹைவே போட்டு வரேன். உங்களுக்கு எதாவது தெரியுதா? உங்களுக்கே ஒன்றும் தெரில. இப்போ வண்டி ஓட்டுற எங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். எதுவுமே தெரியாது. அடித்தா சொர்க்கம். இப்போ அந்த போட்ட ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, போட்டா பெயிலு, அடித்தா ஜெயிலு. இங்கே அதே மாதிரி தான். அடித்தா சொர்க்கம், இல்லைன்னா நரகம். இந்த மாதிரி தான் அடிச்சு காலி பண்ணிட்டுருவாங்க. வண்டி பொறுமையாக போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒரு காரு வழி கேட்குறாரு. வழியை கொடுத்துருவோம். போங்கண்ணே போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம திரும்ப வந்து உங்களை ஃபிட் பண்ணணுமே. இங்கே கேமரா நிற்க மாட்டேதுங்க, கடுப்பாகுது. கூட ஒரு ஆள் இருந்தாலும் இதுக்கு தான் கரெக்டாக ஆள் வேணும்னு இருக்குது பாருங்க. கேமராவை நானும் என்ன திருப்புறேன். இதுக்கு தான் லைவ் வேணுங்கிறது பாருங்க. எடிட் பண்ணி ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேது. லைவ்னாக்கா உங்களுக்கு நான் எப்படி வேணாலும் காட்டிப்பேன். என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்மளை தான் யாருக்கும் பிடிக்கல. சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவோம். இருந்தால் என்ன செத்தான்னா என்ன. அதுக்கு தான் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அசந்தம்னா ஆள் இருக்க மாட்டோம். கொஞ்சம் அலட்சியம் காட்டினோம்னா என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு டிரைவிங் ஃபீல்டு. ஸோ இதில் வர்றவங்க அவங்களோட உயிரை வந்து எமன்கிட்ட உயிரை எழுதி கொடுத்துட்டு தான் வரணும் இந்த வேலைக்கெல்லாம் வந்தாங்க. அந்த மாதிரி ஃபீல்டு இது. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். வேணாங்க, நமக்கு யாரும் வேணாம். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம வண்டி ஓட்டினோமா, அந்த மழை போனால் அப்படின்ட்டு போயிடணும். என்ன போனால் மிஞ்சி போனால் உயிர் போக போகுது. நமக்கு வந்து
நம்மளே 2K கிட்ஸ் தான். அதுக்குள்ளே நமக்கு யார் இப்போ 2K கிட்ஸில் இருந்தாலும் இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு வந்தால் யாருங்க பொண்ணு கொடுப்பா? அதனால் நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டேரிங்கை தான் பிடிக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் எது கை விட்டாலும் நம்ம வண்டி கை விடாது. ஸ்டேரிங் பிடிச்ச மாதிரியே தான் போகும். செத்தாலும் சரி, என்னானாலும் சரி. அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. அந்த வண்டி ஓட்டக்குள்ள டிரைவிங்லாம் அதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி ஓட்டணும். இந்த கேமரா தான் இப்போ எனக்கு டென்ஷன் ஆகுது. அதான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னடா பண்ணுறது? இப்போ தெரியுதா? இப்போ என்னென்னா லைவ் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே போகலாம். ஒருத்தங்க அது என்ன சொல்கிறது, நேச்சுரலாக ஒருத்தன் இருந்தாலே ஏன் அவன் மக்களுக்கு பிடிக்க மாட்டேதுன்னு தெரில. ஃபேக்காக ஏதாச்சும் ஒன்று கண்டென்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம வந்து தலைகீழாக உலகத்தை புரட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டால் உடனே வந்து பார்த்துருவாங்க எழுச்சிட்டை அப்படின்னு. ரியலாக ஒருத்தங்க லைஃப்பை காட்டுறவான், கஷ்டப்படுறவான், இவெல்லாம் முன்னேறி வந்தால் கஷ்டப்படுறவங்க நல்லது செய்வான் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. அதெல்லாம் யோசிச்சிருந்தா ஏன் நேரத்துக்கு மக்கள் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அதாவது கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து ஜாலியாக இருந்து படிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் நான் படிப்பேன் இல்லைன்னு சொல்லல, நான் ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் சில நேரத்தில் மண்டையில் யாராவது படிப்பு, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து மாக்குன்னு படிப்பேன். இந்த வேலையெல்லாம் காட்டுவேன், ஏதாச்சும் குட்டிக்காரன் நடிச்சிட்டு இருப்பேன். இதான் என் வேலை. சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒழுங்காக படித்து இதெல்லாம் எழுதுவேன், எல்லாம் படிப்பேன், எல்லாம் கொள்ளுவேன், நல்ல பேர்லாம் எடுப்பேன். அதெல்லாம் விட்டு வச்சுன்னு இல்லை. ஆனால் நல்லா படித்து இது பண்ணவெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஒன்றுமே படிக்காமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவங்களாம் இப்போ நல்லா இருக்கான். இப்போ நானும் வந்து ஒரு சில நேரத்தில் நல்லா படித்தேன், சில நேரத்தில் தான் இது பண்ணுவேன். நான் வந்து டபுள் இது கோளாறு கொடுப்பேன், இதுவும் பண்ணுவேன். அதனால் வந்து நல்லா படிச்சுட்டு இந்த பாருங்க ஸ்டேரிங் பிடிச்சிட்ருக்கேன். இதுக்கு தான் நல்லா படிக்கக்கூடாது போல இருக்குது. படித்தா இந்த நிலமை தான் போல இருக்குது. உடனே வந்துடுவாங்க, படித்தா இப்படிலாம் இருக்காது, உன் தலையெழுத்து அப்படின்னு. என்ன பண்ணுறது? இதை பாருங்க, நான் டோல் காட்டுறேன். இதாங்க நம்ம டோல் பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அந்த பாருங்கள் அந்த சைடு, ஆமாம் பாருங்களேன், ஒரு விஷயம் காட்டணும்னு பார்த்தேன். ஆனால் அது உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியாது. அது வேறு ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு கூட்டமாக இருந்துட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, தான் காட்டலான்னு பார்த்தேன். இதாங்க நம்ம அந்த இது கன்னியாகுமரி டோலாங்க. அது ஏதோ கன்னியாகுமரி போகிற ரோடு டோலு போல் இருக்குது. நேராக கன்னியாகுமரி போகும் போல் இருக்குது. கன்னியாகுமரி ஒரு வாட்டியாவது நம்ம போகணுங்க, போய் பார்க்கணும். ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு அங்கே வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ஆசை இருக்குது, ஆனால் போக முடிய மாட்டேது. கல்ச்சராக போகிறணும், ஒருத்தனும் கூட வர மாட்டேறான். எல்லாம் வேலையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியாக போயிட்டு வந்துடுறானோ. நம்ம கூட ஒரு பையன் வர்றதுக்கு இது பண்ண மாட்டோம், டைமும் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு ஃபஸ்ட்டு டைம் கிடைக்க மாட்டேது, அவன் நம்மளை கழுவி ஊற்றுவானோ இதை போய் சொன்னோம்னா. ஏன்னா அவளை போய் கூப்பிட்டாலும் நம்ம போகிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேது. என்னையும் கூப்பிட்டாங்க எங்கெங்கேயோ, அப்போவே சொன்னான் கேட்டனா அப்படிங்கிற மாதிரி. நம்மளையும் கூப்பிட்டுட்டே கிடந்தாலும் ஆனால் ஒரு இடத்துக்கும் போகல. இப்போ போய் நம்ம சொன்னோம்னா அந்த டைலாக அவன் செயற்படுத்திட்டு விடியாருவானோ. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். கொடுன்னு நம்ம செவனேன்னு இருந்துருவோம். ஏன் அந்த வேலை? நைட் டிரைவ், அதனால ஜாலியாக பேசிட்டு வரேன். யாரும் இதை பர்சனலாக எடுக்க வேண்டாம். நான் நைட் டிரைவுங்கிறனால யாரும் இல்லை, கூட யாரும் இல்லையா, சரி அதான் உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு வருவேன். ஜாலியாக பேசிட்டு வரேன். என்னது கோயில்பட்டி திருநெல்வேலி நேராக போகணுமா? நேராக தான் போகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா எங்கள் ஓனர் கேட்பாரு, ஏன்னா நேராக போகாமல் எங்கடா போகிறேன்னு.
இது என்ன வருங்க, நம்ம அந்த இது கன்னியாகுமரி டோல் தாண்டி உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தாக்கா இது காட்டுட்டு இருக்கு. என்னது இது, கன்னியாகுமரி இது திருநெல்வேலி உள்ள வந்துட்டோமா என்னன்னே தெரியலையே. இது என்ட்ரன்ஸா இல்லையா, இதுதான் வந்து எல்லையா இல்லையான்னு தெரியலையே. எல்லையா இல்லையாவா, என்ன ரைமிங்காலாம் வருது. ஐசோ ஸ்பீடு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. ஐசோ ஸ்பீடு அப்படி இப்படி கடைசியில் பார்த்தா ஐசோ ஸ்பீடு வந்து நம்மள மாதிரி தான் இருந்திருக்காப்புல தலைவர். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இருங்க ஒரு நிமிஷம், என் பக்கம் நான் வந்து வீடியோ இது பண்ணிக்கிறேன். இங்கே அங்கே வேற அங்கங்கே நோண்டி வச்சு எறும்பு புத்து மாதிரி எங்கிட்டு போகிறதுனே தெரிய மாட்டேது. எறும்பு அங்கங்கே புத்து தோண்டி வச்சிருக்கும் பாருங்க, நோண்டி நோண்டி. அவன் வீட்டில் கொண்டு போய் பைக்கை கொண்டு போய் போடலான்னு பார்த்தா, சைக்கிள் பைக்கெலாம் சரி ஓரமாக போடுவோன்னு பார்த்தா அங்கெல்லாம் வந்து எறும்பு மாதிரி எறும்பு வந்து புத்து கட்டி வச்சுருக்கோம் அங்கிட்டு இங்கிட்டும். ஏன்னா அது முட்டு முட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா எறும்பாக இருக்கும். அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நோண்டி நோண்டி வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம மோடி தத்தா பண்ணுறாங்கல்ல. மோடி 2K கிட்ஸுக்கு தாத்தா தானே, அங்கிளா என்னன்னு தெரியலையே. ஐயோ இது வேற என்னன்னு தெரியலையே, ரூட் மாதிரி போயிட்டு இருக்கோமா என்னன்னு. ஒரு நிமிஷம் மேப் பார்த்துக்கிறேங்க. அந்த இது சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, அது என்னது, ஒரு நிமிஷம் கண்ணாடி எடுத்துக்கிறேன். அந்த இது சொன்னேன் பாருங்க, ஐசோ ஸ்பீடு. அவனும் நம்மள மாதிரி தாங்க இருந்திருக்கான். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு பையன் வந்து அமெரிக்காவில் பிறந்து அவன் வந்து அங்கே வந்து ஒரு கேமராக ஃபஸ்ட்டு அவன் கேமராக இருந்திருக்கான். கேமராக இருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கேம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் விளையாண்டுட்டே இருந்திருக்கான் ரொம்ப நாளாக வந்து. ஆனால் அப்போல்லாம் வந்து அவன் ரொம்ப பிரபலம்லாம் கிடையாது. ஒரு 19 வயசு பையன் வச்சு 19ங்கிறேன், ஒரு 16-17 வயசு பையன் போல இருக்கு. அவன் என்ன பண்ணான்னா உட்காந்து வீட்டில் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஒரு நாளில் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னடா இது ஒழுங்காக உருப்புறதுக்கான வழியை பார்க்காம உள்ளே உட்காந்துட்டு காட்டு மிராண்டி மாதிரி ஆவுன்னு கத்திட்டு இருக்கிற கொரில்லா மாதிரி போய் படியில அப்படின்னு சொல்லி தள்ள தாங்கியிருக்காங்க. அது வந்து அவன் கேட்காம ஆனால் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, லைவ் ஸ்ட்ரீமில் ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான். இவன்ட்ட வந்து கேட்டிருக்கான், உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மெஸ்ஸியா ஏதோ சொல்லி கத்திருக்கான். அந்த ரொனால்டோன்னு சொல்லி ஏதோ சொல்லி ஒரு இது வச்சு சொல்லி பேர் சொல்லி கத்திருக்காம்பல இருக்கு. அது அப்படியே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரோட பார்வையும் இவன் பக்கம் திரும்புது. இவனோட ரியாக்ஷன்லாம் வந்து எடுத்து வந்து அந்த ட்ரோலுக்கு பயன்படுத்துகிறாங்க, மீம்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா இவனோட பப்ளிசிட்டி அதிகமாகுது. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அப்போ நம்ம இப்படி பண்ணால் தான் வந்து நாய் மாதிரிலாம் குலைப்பான். நான் ஒரு இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி குலைச்சி போட்டிருப்பான். அதெல்லாம் ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிச்சு. மக்களுக்கு அவன் செய்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் பண்ணால் தான் அப்போ மக்களுக்கு பிடிக்குதோ, அப்போ நம்ம இதே மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி பண்ணான்னா அவன் மைண்ட் செட்டில் வந்துச்சு போல இருக்குது. அப்படியே அவன் வந்து எப்படி சொல்கிறது, அவனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான், அவனை மாற்றிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது அவனுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதை அவன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவன் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது எவன் என்ன நினச்சாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவனோட இதில் அவன் கரெக்டாக இருக்கான். பப்ளிசிட்டி ஆனால் ஒருத்தன் வந்து பப்ளிசிட்டி ஆனான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணாலும் யாருக்குமே வந்து அது பிடிச்சி தான் அவன் செய்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவன் ஒரு செலிப்ரிட்டி, அவன் வந்து ஒரு பெரிய ஆள். அவன் என்ன பண்ணாலும் வந்து மக்கள் வந்து விருப்பப்பட்டு பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அவனும் வந்து அதை ப்ளஸ்ஸாக பயன்படுத்திக்கிட்டு அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி, ஆனால் அவன் வந்து அவனோட ரியலான கேரக்டரை அவன் காட்டுறான் அந்த இடத்துல. நான் வந்து இப்படி தான் இருப்பேன். அவன் அது மக்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு, ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவனோட வந்து நேச்சுரலாக இருக்கிறது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன் அவன் நேச்சுரலாக இருக்கான்னா, அவன் பப்ளிசிட்டி ஆகிட்டான். இதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அவன் வந்து பொய் சொல்லி ஏமாற்றணுன்னு அவனுக்கு தேவை கிடையாது. அவன் நேச்சுரலாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி அவன் நேச்சுரலாக இருக்கான், அதுவும் மக்களுக்கு பிடிச்சிச்சு. அதான் சொல்கிறேன்ல, ஒருத்தன் வந்து ஆனால் நம்மலாம் வந்து நேச்சுரலாக இருக்கோன்னா, இப்போ நான் தான் நேச்சுரலாக இருக்கேன். ஏன்னா அவனை பார்த்து எனக்கு என்ன மாதிரி இருக்கான், என்னோட கேரக்டர் மாதிரி இருக்கான், நேச்சுரலாக இருக்குன்னு நினைக்கிறான்.
அது சில பேருக்கு அது வந்து ஒத்து போவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் பார்த்தோம்னா 22 சப்ஸ்கிரைபர்ஸ் 24 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கிட்டு நேச்சுரலாக இருக்கோன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான். ஸோ நம்ம வந்து இருக்கிறத வச்சு நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் போடணும். அதனால் சொல்ல வரேன், எல்லாருக்கும் இல்லை, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிகினர்ஸுக்கு சொல்ல வேணாம். அதாங்க அந்த மாதிரி நார்மலாக ஒரு கேம் விளையாண்டுட்டு பையன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொனால்டோ வந்து பேரை சொல்லுவோம், ரொம்ப பப்ளிசிட்டி ஆகுவோம். ரொனால்டோ தான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்பாலே தெரியாதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக ஃபுட்பால் வந்து இதுக்காண்டியே ஃபுட்பால்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஃபுட்பால்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஃபுட்பால்லாம் வந்து அவனை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். பிடிக்கல கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அதனால தான் அவன் பப்ளிசிட்டியாக இருக்கான். அதனால் அதை பார்த்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஃபுட்பால்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மேட்ச்சு ஃபைஃபா அந்த மாதிரிலாம் போகிறான்னா நிறைய இது பண்ணுறான். அதை வீடியோலாம் இவனோட வீடியோ இந்த மாதிரி ரொனால்டோ பிடிக்குன்னு சொல்கிற அந்த இது எல்லாத்தையும் அவன் வந்து ரொனால்டோட பையன் பார்க்குறாப்புல. இவன் யார்றான், அவன் எங்கள் அப்பா கிட்ட நானே இது பண்ணிக்க மாட்டேன், இவன் ரொம்ப ஓவராக துள்ளுறானே, இவனை நம்ம பார்க்கணுமே, எங்கள் அப்பா வந்து எவரையும் மனுஷனாக கூட மதிக்க மாட்டார், ஆனால் இவன் வந்து ரொம்ப இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ரொம்ப ரொனால்டோ கத்திட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பையன் ஒரு நாள் இவனும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணவும் இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. பிடிச்சி போயிடுச்சு போல இருக்கு. இவங்க 2 பேரும் பழகிட்டாங்க. இவங்க பையன் மூலிமா அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான், ரொனால்டோவை மீட் பண்ணுறான். அந்த ஒரு கிளிப்ஸ் மட்டுமே ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே அவன் கொடுத்த அந்த ரியாக்ஷனு அது ரொம்ப மக்களுக்கு இதில் இடையில நிறைய பேருக்கு பப்ளிசிட்டி ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா அவன் வந்து ஃபுட்பாலுங்கிறது வந்து வேர்ல்டு வைடு எல்லா பக்கமும் இருக்கிறதுங்கிறதுனால இவனுக்கு அது வந்து ஒத்து போயிடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு. இது இப்போ என்னை கேட்டிங்கன்னா ஃபுட்பால்னால் என்னன்னே தெரியாது ஒரு அளவும். இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சதோ தெரியலையோ அவன் அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு வந்து அது அந்த இது ஒத்து போயிடுச்சு, அவனுக்கு வந்து அந்த செட் ஆகிடுச்சு, அமைஞ்சிருச்சு அவனுக்கு. ஸோ வந்து இதுதாங்க அவன் பெரிய ஆள் ஆகிருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, அவன் வந்து இவ்வளோ வருஷம் உழைப்பு போட்டிருக்கான். 19 வயசில் ஒருத்தன் பப்ளிசிட்டி செலிப்ரிட்டி ஆகுறதுங்கிறது பெரிய விஷயம். நம்மலாம் வந்து செலிப்ரிட்டி ஆகாமல் இல்லை ஒரே கலவரமாக ஆகும்போதான்னு தான் தெரியல. ஏதோ இஷ்டத்துக்கு நைட் ட்ராவல்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டுருக்கோம் தனியாக. என் நண்பன் ஒருத்தன் கூட இருந்தானா நல்லா இருந்திருக்கும். அவன் தான் ஊரில் இருக்கான். அவனை விட்டுட்டு நான் ஒரு ஆள் ஓட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா இன்னொன்று புதுசாக கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் பண்ணுறதுக்கு டைமும் கூட நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் தான் போயிடுச்சு, வேறு எதுவும் கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்குது. ஏன்னா அது வந்து அது ஒரு வேளை அவங்க வேறு யாராவது வந்து அது ட்ரை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால நான் சொல்லாமல் இருக்கேன். இன்னொன்று என்னென்னா தண்ணி ஒன்று குடித்தேன், தொண்டை ரொம்ப கவுதடா, குரல்லாம் மாறுதுங்க, சரக்கு பழசோ அப்படிங்கிற மாதிரி. இந்த பாருங்க வடிவேல் குரல்லாம் வருது. பாருங்க என்ன கருமன்னு தெரியல, தண்ணி கலந்து குடிச்சு தொண்டைக்கு ஏதோ இது மாதிரி தனுஷ் மாதிரி தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆகும்போது நிறைய போறான்டா. தொண்டையை ரொம்ப கவுதடா என்னன்னு தெரியலங்க. தண்ணி ஒன்று குடித்தானா அது மினரல் வாட்டர் நம்ம பாட்டிலில் பிடிச்சி வச்சு குடிக்கிறது என்னவோ நமக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுதுங்க, செட் ஆக மாட்டேங்குது. என்ன கருமா, எல்லா பக்கமும் தண்ணி குடித்தா என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வாங்கி குடித்தா தண்ணி தான் எடுக்குது. இதாங்க அவன் ஸ்டோரி. இப்படி தான் அவர் வந்து இதாக இருக்காப்புல. தலைவர் இன்னொருத்தரை பற்றியும் சொல்லணும். அது இன்னொருத்தரை பற்றி சொல்கிறது இருக்கட்டும். ஒருத்தங்க வந்து யூடியூப்பில் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு ஒரு 1 இயருக்கு 2 இயருக்கு வந்து வீடியோ போடுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்களாம் வந்து வீட்டில் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவாங்கங்க. அவங்கள்ட்டலாம் பணம் ஏதாச்சும் இருக்கும், இல்லை யாராவது கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கிடையாது, நம்ம தான் சப்போர்ட்டு, நம்ம கையை நம்ம தான் பிடிச்சிக்கணும், வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து மேலே வரணும் அவங்களாம். ஸோ வந்து யாரும் இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க.
நான் இருக்கேன். நீங்கள் வந்து நீங்களும் நான் ஏதோ இது லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன் விளாகுன்னு, நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லாமல் நல்ல கண்டென்ட்லாம் போட்டு பாம்புங்க பைபாஸில் பா ஒரு மாதிரி நெளிஞ்சு எப்படி சொல்கிறது, இந்த பாம்பு இருக்குல்ல மலை பாம்புலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க ஒரு மாதிரி ரோட்டில். பார்த்தோன்னா மாதிரியா இருக்கு. சரி அதான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க ஏதோ ஒன்று. ஐயோ அதை பார்த்தா ஊறுற மாதிரியே இருக்குமே உடம்பெல்லாம். அந்த அதை யாரும் இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல கண்டென்ட்டு கொடுங்க. ஏன்னா நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னா நல்ல கண்டென்ட்டு இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான். ஏன்னா அவங்க வந்து கண்டென்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. நீ என்னடா ஒன்றுமே வந்து ஒன்றை பற்றி சொன்னால் மட்டும் போதுமா, கண்டென்ட் கொடுத்தாதானடா நாங்கள் ஏதாவது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனக்கு தாங்க ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சா பண்ணுங்கள். எனக்கும் டைம் கிடச்சா நானும் நல்ல கண்டென்ட் போடுவேன். நம்ம வந்து திருநெல்வேலி போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு இருக்கேன். ஆனால் திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள எப்படா திரும்ப வீடியோ எடுத்து நம்ம எப்படா அதை கட் பண்ணி இப்போ எடிட் பண்ணி போட போகிறோம்னு நினச்சாலே மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் வெகுரி கலங்குது. ஸோ நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு இறக்குற இடத்துல வீடியோ இது பண்ணுவோம். வைக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி மாதம் பிஜிஎம் போட்டு என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. திருநெல்வேலியில் வந்துட்டோம். வியூஸு நல்லா பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபோனில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி தெரியாது. ஆனால் வந்து நேரில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே வியூ செம்மையாக இருக்குது. நம்ம அந்த வண்டியிலேருந்து பார்க்கும்போது அந்த ஊர் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஹைட்லேருந்து பார்க்கும்போது அந்த இடமே அப்படியே பளபளன்னு உங்களுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அந்த லாங்கிலேருந்து ஒரு இதை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஊரோட அழகு என்னென்னு. அதான் பகலில் நீங்கள் பார்க்குறதுக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பகலில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். அது எப்படின்னா மைண்ட் ப்ரெஷராகவே இருக்கும் அந்த டிராஃபிக்லாம் பார்க்கும்போது. இப்போ நைட் நேரத்தில் பாருங்களேன், அந்த லைட்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி தாங்க நைட்டில் அப்படி தான் வியூஸை அப்படியே அழகாக வியூஸை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன இந்த மாதிரி பார்க்கும்போது பல யோசனைலாம் வரும்போது மொத்த திருநெல்வேலியும் தெரிஞ்சு பாருங்களேன் அந்த பாலத்தில். இங்கே பார்த்தாலும் பாருங்கண்ணா, இந்த பக்கமும் தெரியும் பாருங்க, அதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. எது உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி உள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே வந்து இடத்துக்கு போயிடுவோம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நமக்கு வேறு மேப் வேறு கோளாயிரம், அது வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இங்கே தான் பக்கத்தில். அன்றைக்கி தான் வந்து இறக்குனேன். இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அந்த வந்துச்சு பாருங்கள். இங்கே தான் நம்ம இறக்க வேண்டியது. கடை ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஆமாம், ஓப்பனில் தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம கடைக்கு வந்துட்டோங்க. இந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இருக்குது பாருங்கள், தான் கடை. ஃப்ரோசன் பாட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சு ஒரு நிறைய பிரான்ச் இருக்குது. கோயம்புத்தூரில், மதுரையில், கரூரில், நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பிரான்ச் இருக்குங்க ஃப்ரோசன் பாட்டிலுக்கு. கடை ஆனால் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. இது வேணால் பாருங்களேன். நல்லா இருக்குல்ல. இவங்க தான் கடை சாத்திட்டு வந்தக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிட்டு லோடை இறக்கிட்டு வந்து அப்புறம் தான் கிளம்புற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அவங்க முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வண்டியில் உள்ள லோடை இறக்கிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். சரி பார்ப்போம். முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
2:46. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து அவுட்ரு போய்கிட்டு இருக்கோம். மதுரைக்கு போயிட்டுருக்கோம். மதுரை போய் மறுபடியும் திண்டுக்கல் போகணுமா. இதை நான் ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் திண்டுக்கல் போய் அங்கே போயிட்டு பாக்ஸ் எதை ஏற்றணுமா, அதை ஏற்றிட்டு காலையில் நம்ம வந்து திருச்சி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு கோயம்புத்தூர் ட்ரிப்பு வேறு சொன்னாங்க. அது வேறு என்ன கதைன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து அவுட்ரு போயிட்டுருக்கோம். மதுரை அவுட்ரு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் டைமை. இந்த மீட்டரில் வரும், ஸ்பீடோ மீட்டரில் அந்த இது வரும். இதை வேறு காட்டுறேன் பாருங்கள். இதாக இருக்கும் பாருங்கள். இதான் டைமு 2:46 காட்டுதா. கீழே உள்ளது வந்து கிலோமீட்ரு. தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியலையா. இப்போ பாருங்கள் நல்லா, அது தெரியும். வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் தான் உங்களுக்கு ரெண்டுமே காமிச்சேன். ஸோ நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டீ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இல்லை ஆல்ட்டு போட்டாக்கா எங்கேயாவது நின்னோம்னா கொஞ்சம் நேரம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம வந்து போய் எங்கே ரெஸ்ட் வேறு போடணும், கொஞ்ச நேரம் தூங்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இங்கே தூங்கலாமா இல்லை அது என்னது திண்டுக்கல் போயிடலாமா, போயிட்டு பார்த்துக்கலாமா, இல்லை இங்கே எங்கேயாச்சும் போகிற வழியில் தூங்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி போவோம், நம்ம வந்து போய்கிட்டே பேசுவோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த இதெல்லாம் இது பார்க்குறேன். வாய் வளருது பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பாருங்கள். டைம் வந்து இப்போ எத்தனை மணின்னு டைம் பார்த்தீங்கன்னா 4:25ங்க. மணி பார்த்தா 4:25. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னா ஒரு பைபாஸ் நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் பஸ்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இதான் நம்ம வண்டி நின்றுட்டுருக்கு. இப்போ இதுதான் அந்த பைபாஸ். இங்கே ஒன்றும் யாரும் பெருசாக இல்லை, நம்ம வண்டி மட்டும் தான் நின்றுட்டுருக்கு. பக்கத்தில் அந்த சைடு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அது காட்டுறேன் பாருங்கண்ணா. அங்கிட்டு இருக்கும், அது ஏதோ ஒரு குபேரன் கோயிலாம் அந்த சைடு இருக்குது. அந்த தெரியுதுங்களா வெளிச்சம், அது குபேரன் கோயில்னு சொல்கிறாங்க. இப்போ போட்டிருந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா நம்ம போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை எடுக்க முடியுமா, வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா அங்கே என்ன கதைன்னு தெரில. ஸோ நம்ம வந்து அதை முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வண்டி எடுப்போம். ஏன்னா ஒரே தூக்க கலக்கமாக ஆயிடுச்சு. விடிய வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம், பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் அங்கேயும் எடுத்துடுறேன். இங்கே எங்கேயாவது டீ கடை இருந்தால் டீ சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேங்க. தூக்க கலக்கமாக இருக்குது, அதான் பார்க்குறேன். ஒரு கடையும் இல்லை. நம்ம திண்டுக்கல் வேறு போகணும், பாக்ஸ் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எப்படின்னா மதுரை பைபாஸில் இருக்கோம். மதுரை டு இது திருநெல்வேலி டு மதுரை அந்த பைபாஸில் இருக்கோம். ஸோ அதான் பைபாஸ் போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு எங்கேயாவது ஒரு டீ கடையிலேருந்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் திண்டுக்கல் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்ப்போம், இருங்க. கடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே கடை இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே தான் வண்டிலாம் நிறையா நிற்கிது. ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். வண்டி நிற்கிது, கடையை காணோம். கடை இருந்தால் வண்டியை காணோம். என்ன கொடுமை சார் இது. இங்கே ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சு. நல்ல கடை, இங்கேயாச்சும் ஒரு கடை இருக்குங்க. போய் டீ சாப்பிடுவோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால டீ குடிக்காமலாம் வண்டி ஓட்ட முடியாது. ஒரு டீயை போட்டால் தான் நம்ம கிட்டு போக முடியும் அவ்வளோ தூரம். ஸோ நம்ம வந்து இறங்கி டீயை போட்டுருவோம். இங்கே என்னென்னா, இங்கே இந்த ஏரியான்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பக்கத்தில் எதுவுமே பாருங்களேன், இந்த ஒரு கடை தான் இருக்குது. பக்கத்துலலாம் எந்த கடையுமே இல்லை. வண்டியும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும், அந்த அண்ணா மட்டும் ஒரே ஒருத்தரும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கடையில். இருங்க இறங்கிக்கிட்டு அவ்வளோதான், டோர் சாத்திட்டு போக வேண்டியதான். டீ வேணும். நான் ஓன் வாய்ஸில் வீடியோ எடுக்கலான்னு தாங்க பார்த்தேன். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அண்ணன் அவங்க ஒய்ஃபு அப்புறம் அவங்க பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்கங்க. அது ஏன் தூங்குறவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது எப்போவுமே வந்து எனக்கு
தூங்குறவங்களை மட்டும் தொல்லை பண்ணக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம வந்து இன்னொரு வாட்டி நம்ம ஓன் வாய்ஸோடு சேர்த்து வீடியோ எடுத்துக்கலாம். ஏன் டீ கடையில் வாயை திறந்து பேசலன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. என்னடா அவன் டீ கடையில் வாயை திறந்து பேசல, வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கான்னு. அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு கட்டிலில். அவங்களோட பசங்க போல இருக்குது. அவங்களாம் வந்து அந்த கட்டிலில் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அதை ஏன் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அங்கே தூங்கிட்டு இருந்ததுனால நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை இது பண்ணிட்டேன். ஏன் நான் இங்கே இல்லைனாலும் இன்னொரு நாள் வந்து வாய்ஸ் ஓவர் தேவையில்லாமல் நான் அது இன்னொரு நாள் கூட நான் என்னோடய வாய்ஸில் நான் இங்கே பேசணுமோ அங்கே பேசிக்குவேன். ஆனால் ஒருத்தங்க சரி தூங்குறாங்கன்னா நம்ம போய் தூக்கத்தை கெடுக்கக்கூடாதுங்கிறது என்னோடய ஒரு இது. ஒருத்தங்க நிம்மதியாக தூங்கினா தூங்க விட்டுறணும், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா டிரைவருக்கு கிடைக்காதே ஒரு தூக்கம் ஒன்று தான் மெயினான ஒரு விஷயம், தூக்கமே கிடையாது. சரி, அதையே நம்ம தொல்லை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இது பண்ணிட்டேன். வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எதுக்கிட்ட போயிட்டுருக்கோன்னா மதுரை வந்துட்டோங்க. மதுரையிலேருந்து நம்ம நேரம் திருச்சி போக போகிறது இல்லை, திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல் போயிட்டு காலையில் 9 மணிக்கு பாக்ஸ் ஏற்றிட்டு அப்புறம் திருச்சிக்கு போகணுமா, அங்கே ஆஃபீஸ் போகணும். ஸோ நம்ம வந்து ஒரு டீயை போட்டோம்னா இப்போ நம்ம கண்ணு மூக்கு வாயெல்லாம் தெளிவாக இருக்குது. இப்போ மணி 5 ஆயிடுச்சுங்க. மீட்ரு பார்க்குறேன் இப்போ தான் தெரியுது. மணி இப்போ 5 மணி ஆகுது. சரியா 5 மணி. நம்ம வந்து எப்படியும் ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். தூக்கம் இல்லை கடைசியில். ஏன்னா தூங்கினாலும் அந்த 2 மணி நேரம் தூக்கம் தான் போல இருக்குது. எங்கே தான் வந்து எனக்குன்னா வந்து நம்ம தலையெழுத்துனா டிரைவர்னா அப்படி தான் போல இருக்கும். 2 மணி நேரம் தான் தூங்க முடியும் போல இருக்குது. போகிறதுக்கு மணி 6 போய் 5, அடுத்து ஒரு இங்கேதோ 1 மணி நேரம் 6, அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்குள்ள மணி 7,000. அதுலேருந்து ஒரு 8 மணி 9 மணி 2 மணி நேரம் அந்த மாதிரி தான் தூக்கம் இருக்கும் போல இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி என்னவோ விடிய வண்டி ஓட்டியாச்சு ஒரு வழியாக. எனக்கு என்னென்னா இதே மாதிரி நம்ம ரொம்ப லாங் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், லைவ் தாங்க ஓப்பன் ஆக மாட்டேது. 50 பேர் வேணும் சப்ஸ்கிரைபர்ஸு. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் லைவ் ஓப்பன் ஆகும். லைவ்லேயே காட்டிகிட்டு இருக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடிட் பண்ணணும். இதை எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கான்னு தெரில. அடுத்து எனக்கு கோயம்புத்தூர் வேறு போகணுன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நான் அதை வந்து தனியாக ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கும் நேரம் இருக்குமான்னு தெரில. ஸோ ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் வாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைவ் போட்டோம்னா நான் என்ன பண்ணுறேன் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சரி பார்ப்போம். நான் வந்து திண்டுக்கல் போயிட்டு, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதாக காட்ட பார்க்குறேன். எனக்கு வேறு பாருங்கள் கண்ணு இன்னெல்லாம் எங்கேயோ உள்ளே போய் கிடக்குது தூக்கம் இல்லாமல். நானும் கிடையாது, இந்த ரோட்டில் போயிட்டுருக்க முக்கால்வாசி டிரைவர் கண்ணுலாம் உள்ளே போய் கிடந்து எப்படா நம்ம வீடு வந்து சேருவோம், எல்லாம் இடத்துக்கு போய் சேருவோம், பார்த்தோன்னா படுக்கலான்னு தான் நினைப்பாங்க. உண்மையாக ரொம்ப பாவங்க எல்லா டிரைவரும். எல்லாம் ஈஸியாக நினைப்பாங்க டிரைவர் வேலை, ரொம்ப கஷ்டம். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, விடிய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லாருமே. நானாச்சும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்குள்ள சில பேர் வந்து மும்பை டு தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் ரொம்ப லாங்கெலாம் போவாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவீங்க, நானும் போயிருக்கேன் லாரியில் சேலம் டு மும்பை அந்த மாதிரிலாம் ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, சரியாக நம்ம குளிக்க முடியாது, பல்லு விளக்க முடியாது. எல்லாமே லாரிக்கு போனால் இந்த வேலை எல்லா வேலையும் நடக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை இதில். ஸோ நம்ம இங்கே பாருங்கள் எல்லா வண்டியும் தகுடு தத்தம் பண்ணுது. நைட்டு விடியறதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தகுடு தத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தூக்கம் வருது, ஆனால் வந்து கொஞ்ச நேரம் ஓரங்கட்டி தூங்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு எண்ணமும் இருக்குது. இப்போ நானுமே கொஞ்ச நேரம் நினச்சா தூங்கியிருக்கலாம், ஆனால் தூங்கலை. ஏன்னா அந்த டைம் தான் நம்ம நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்க நினைப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் முடியும் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேறு என்ன. இருந்தாலும் எல்லா டிரைவரும் நல்லா தூங்கிட்டு எப்போவுமே வண்டி எடுங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் வண்டி நல்லா வண்டி ஓட்ட முடியும். ஸோ நல்லா டிரைவர் சொந்தங்களும் நல்லா தூங்குங்க, தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க. நானும் போய் தூங்க தான் போகிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கானா, போய் நல்லா படுத்து தூங்குவேன். அதுக்கு ஒரு 9-10 மணி தாண்டி தான் நான் போயிட்டு பெட்டி ஏற்றிட்டு திருச்சிக்கே கிளம்ப போகிறேன். அதான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ இந்த இருட்டில் வந்து கேமராவில் நமக்கு எதுவுமே உங்களுக்கு காட்ட முடியாது.
பேக் கேமராவில் வெறும் ஒளியாக தெரியும். அதுவும் அவங்க போடுற ஹை பீமுக்கு அப்படியே ஒரு மாதிரி வளையமாக வந்துடும். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ நான் வந்து பகலில் விடியிட்டும் நான் வந்து தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு நான் உங்களுக்கு ஏதாச்சும் கேப்சர் பண்ண முடிஞ்சால் அதையும் கேப்சர் பண்ணி போடுறேன். பார்க்கலாம். வழியாக திண்டுக்கல் வந்தாச்சுங்க. திண்டுக்கல் வந்துட்டோம். விடிஞ்சிருச்சு பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் காட்டுறோம். மலையாக தெரியுதுல்ல? ஆமாம், இதுதான் வந்து திண்டுக்கல் வந்து நம்ம வந்துட்டோம். இதான் நம்ம வண்டி பாருங்கள். நல்லா மலைக்கு நடுவில் அம்சமாக கட்டியிருக்காங்க என் பங்கெலாம். நல்லா இருக்குங்க வியூவு. விடிஞ்சிருச்சு பாருங்கள். வானம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5:42 ஆகுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் காட்டுற மாதிரி. சரியா தெரியலையோ? சரி, உங்களுக்கு நான் அப்புறமா டைம் போட்டு விட்றேன். அந்த இது விடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு வழியாக வந்துட்டோம். நம்ம போயிட்டு சற்று நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பெட்டி ஏற்றிட்டு போகும்போது உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். உங்கள்கிட்ட எப்போ நான் திண்டுக்கல் உள்ளே வரேன்னு சொன்னேன். இன்னும் வந்துட்டுருக்கேங்க. இப்போ தாங்க உள்ளே வந்திருக்கேன். ஏதோ திண்டுக்கல் உள்ளே என்ட்ரி கொடுக்குறோம். ஏதோ பாலம் ஏறுது இறங்குது. சிட்டிக்குள்ளே போகாமல் நம்ம அவுட்டரில் தானே நமக்கு வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டியது அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவுட்டரில் தான் போதும். இதை பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் உங்கள்கிட்ட காமிக்கணும் தான். அந்த வியூ பாருங்களேன், இங்கேருந்து எப்படி இருக்குன்னு இந்த இடம். மொத்த திண்டுக்கல்லாம் இங்கே தாங்க இருக்குது. வியூ பாருங்களேன், உங்களுக்கு காட்டுற பாருங்க. வியூ எப்படி இருக்கு? சரியாக இருக்குல்ல வியூவு? சரியான வியூங்க இது. இதை காமிக்கணுன்னு தான் சரி நான் உங்களுக்கு வீடியோ இதை மட்டும் ஷூட் பண்ணேன். திண்டுக்கல் வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. அதோட வீலு கழட்டி அவர் மெக்கானிக் கடை ஒன்று இருந்துச்சு, வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த அவர்கிட்ட வீலை கொடுத்து கழட்டி பார்க்க சொன்னேன். பஞ்சராக என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னேன். பஞ்சரான ஒரு வழியாக நம்ம வந்து இதை முடிச்சாச்சு. ரோடு ஏற்றிட்டு என்ன ஆச்சுன்னா பஞ்சர் ஆகி போச்சு. அதுதான் ஒன்று. அதோட பஞ்சர் ஓட்டிட்டு அதோட வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அவுட்ரு வந்தாச்சு. திண்டுக்கல்லே அவுட்ரு போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் மணப்பாறை போயிட்டு ஆமாம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மணப்பாறை போயிடுவோம். மணப்பாறை போயிட்டு அங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் திருச்சி போகிறதுக்கு. பாருங்கள், மூஞ்செல்லாம் நைட்டு பகலும் வண்டி ஓட்டி ராப்பிச்சுக்கிற மாதிரி ஆகிட்டேன். அதாங்க திருச்சி போயிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தூங்கணும். கொஞ்ச நேரமாச்சும் தூங்கணும். போனோடனே ஊருப்பட்ட வேலை வச்சுருக்காங்க பாருங்கள். அதை வேறு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயாச்சும் நின்று டைம் கிடச்சிச்சின்னா அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து பார்ட் 2 இதோட முடியுது. பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இந்த வீடியோட இதோட முடியுது. அடுத்து கோயம்புத்தூர் நாளைக்கு போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து விளாக் எடுத்து போடலான்னு இருக்கேன். அது வந்து நம்ம போகிறது வந்து மாலும் ஒரு கடையும் இருக்குதாம்மா. மால் நல்லா இருக்குங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், ஃப்ரோசன் மால், ஃப்ரோசன்னு வரும். ஆமாம், பிஆர்ஓ ஃப்ரோசன் மால். அங்கே நல்லாயிருக்கும். மால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே போய் நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம். நிறையா வச்சுருக்கேன், பார்ப்போம். கோயம்புத்தூர் விளாகில் சந்திக்கலாம். பாய்.